மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுறத பத்தி பேசுறதுக்காக சுந்தர சோழர் செம்பியன் மாதேவிய அழைச்சிட்டு வர சொல்றாரு. என் கணவருடைய கட்டளைக்கு மாறா நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு செம்பியன் மாதேவி சொல்றாங்க. வேணும்னா மதுராந்தகனையே நேர்ல கூப்பிட்டு அவன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசி பார்க்கலான்னு சொல்றாங்க. மதுராந்தகனை 3 நாளா தான் பார்க்கலன்னும் அவன் எங்க போனான்னே தெரியலன்னு சொல்றாங்க. இத கேட்ட சுந்தர சோழர் சின்ன பழுவேட்டரையரையும் முதல் மந்திரியையும் அழைச்சிட்டு வர சொல்றாரு. சின்ன பழுவேட்டரையரும் முதல் மந்திரியும் வந்த பிறகு சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகனை எங்கேங்கிற ரகசியத்த முதல் மந்திரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல் மந்திரி செம்பியன் மாதேவியுடைய திருவயிறு உதித்த தேவர் என்னுடைய வீட்டில தான் இருக்காரு, அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாரு. அவர் சேந்தன் அமுதனை அழைச்சிட்டு வர சொல்றாரு. சேந்தன் அமுதனை பார்த்ததும் செம்பியன் மாதேவி மகனே அப்படின்னு இரு கரங்களையும் நீட்டி அழைக்கிறாங்க. இத பார்த்ததும் சின்ன பழுவேட்டரையருக்கு குழப்பம் ஏற்படுது. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 71 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 72 தியாக போட்டி. மழவர் குலத்தில் உதித்தவரும் சிவஞான கண்டராதித்த சோழரின் வாழ்க்கை துணைவியுமான செம்பியன் மாதேவியை ஸ்ரீ மதுராந்தகத்தேவரான உத்தம சோழ தேவரை திருவயிறு வாய்த்த உடைய பிராட்டியார் என்று அவர் காலத்திய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. உத்தம சோழர் 5 வயது சிறுவனாயிருந்த போதே செம்பியன் மாதேவி அவனையும் வாணியம்மையையும் பார்க்கும்படி நேர்ந்தது. பல ஆண்டுகள் கழித்து வாணியம்மையை சந்தித்ததும் அவரிடம் நலம் விசாரித்த செம்பியன் மாதேவி சேந்தன் அமுதனையும் பார்த்தார். அந்த குழந்தை மேல் அந்த மூதாட்டிக்கு இயற்கையாகவே அன்பு சுரந்தது. குழந்தையை பற்றி விசாரித்த போது வாணியம்மையின் முகத்தில் திகைப்பும் அச்சமும் உண்டானதை கண்டார். வாணி பேசத் தெரியாதவளாய் இருந்தபடியால் திடமாக அவளிடமிருந்து எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் வாணியம்மை ஒரு காலத்தில் தமக்கு செய்த உதவியை கருதியும் அவளுடைய குழந்தையிடம் ஏற்பட்ட பாசம் காரணமாகவும் தாயும் பிள்ளையும் கவலையின்றி வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய உதவிகளை செய்தார். தஞ்சை நகருக்கு அருகில் குடியிருந்து தளிக்குளத்தார் ஆலயத்துக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வருவதற்காக மானியங்களும் அளித்தார். சேந்தன் அமுதன் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிவபக்தியிலும் சிறந்து வளர்ந்தான். இதை காண காண செம்பியன் மாதேவிக்கு அவனிடம் இயற்கையாக சுரந்த அன்பு வளர்ந்து வந்தது. ஒரு நாள் அவருடைய மனதில் விசித்திரமான ஐயம் ஒன்று தோன்றியது. அது அவருக்கு ஒரே சமயத்தில் இன்பத்தையும் வேதனையையும் இனந்தெரியாத பீதியையும் உண்டாக்கியது. பிறந்து சில தினங்களில் இறந்து போன தன் குழந்தையை பற்றிய நினைவு அடிக்கடி எழுந்த வண்ணம் இருந்ததால் அவருடைய உள்ளம் அமைதி கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு நாள் வாணி அம்மையிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது என்று தீர்மானித்தார். வாணியை தனியாக அழைத்து வரும்படி செய்தார். இறந்து போன தன்னுடைய குழந்தையை புதைத்த இடத்தில் அதன் ஞாபகார்த்தமாக பள்ளிப்படை கோயில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று சொல்லி புதைத்த இடத்தை கேட்டார். இந்த பழைய நிகழ்ச்சிகளை பற்றிய ஞாபகமே அவருக்கு துன்பம் அளித்தது. செவிடும் ஊமையுமான வாணியிடம் இதையெல்லாம் சைகை பாஷையினால் கேட்க வேண்டியிருந்தது. அது அவருக்கு மேலும் சொல்ல முடியாத வேதனையை அளித்தது. அவருடைய கேள்விகளுக்கு விடை கூற வாணி மிகவும் தயங்கினாள். கடைசியாக பேரரசியின் கட்டளையை மீற முடியாமல் உண்மையை சொல்லிவிட்டாள். புதைப்பதற்காக தன்னிடம் கொடுக்கப்பட்ட குழந்தை உண்மையில் இறக்கவில்லை என்பதையும் அதை தனக்கு கருத்திருமன் என்பவன் எடுத்து காட்டியதையும் பிறகு அரசியிடம் திரும்பி வந்தால் என்ன நேரிடுமோ என்று அஞ்சி கருத்திருமனுடன் திருமறைக்காடு சென்றதையும் சில காலத்துக்கெல்லாம் கருத்திருமன் தன்னை விட்டுவிட்டு போய்விட்டபடியால் தான் திரும்பவும் பழையாறைக்கு வந்ததையும் அவள் விவரமாக கூறினாள். சேந்தன் அமுதன் உண்மையிலேயே தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைதான் என்பதை அறிந்ததும் செம்பியன் மாதேவி ஒரு புறத்தில் எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தார். மகனே என்று கூவி சேந்தன் அமுதனை கட்டித் தழுவிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. ஆயினும் அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். அந்த உண்மை வெளியானால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய குழப்பங்களை எண்ணி ஒரு புறம் பீதி கொண்டார். உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகளே என்று கருதக்கூடிய உயர்ந்த ஞான பக்குவத்தை அவர் அடைந்திருந்தபடியால் பெற்ற பிள்ளையிடம் தாய்க்கு ஏற்படக்கூடிய பாசத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள அவரால் முடிந்தது. ஆயினும்
சேந்தன் அமுதன் தனது வயிற்றில் பிறந்த மகன் என்று அறிந்ததினால் தான் வளர்த்த குமாரனாகிய மதுராந்தகனை சோழ சிங்காசனத்தில் ஏற்றி வைக்கக்கூடாது என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வலுப்பட்டது. முன்னமே கண்டராதித்தரிடம் தான் செய்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் பெற்றிருந்தார். உன் வயிற்றில் பிறந்த குழந்தையானால் என்ன, அனாதை பெண்மணிக்கு பிறந்த குழந்தையாய் இருந்தால் என்ன, இறைவனுடைய கண்ணோட்டத்தில் இருவரும் சமம்தான். ஆகையால் மதுராந்தகனை உன்னுடைய மகனைப் போலவே வளர்த்து வா. ஆனால் சோழ சிங்காதனத்தில் அவன் ஏற வேண்டும் என்று ஆசைப்படாதே. அதற்கு இணங்கவும் இணங்காதே. அது நான் பிறந்த சோழ குலத்துக்கு துரோகம் செய்ததாகும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதாயிருந்தால் நீ உண்மையை ஒப்புக்கொள்வதற்கும் தயங்காதே என்று கண்டராதித்தர் தேவியிடம் சொல்லி அவ்வாறு வாக்குறுதியும் பெற்றிருந்தார். அந்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றி வைக்க பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி நிச்சயித்திருந்தார். இறைவனுடைய சித்தத்தினால் இவ்விதம் நேர்ந்து விட்டது. ஊமையின் மகன் அரண்மனையில் வளர வேண்டும் என்பதும் பேரரசரின் மகன் குடிசையில் வளர வேண்டும் என்பதும் இறைவனுடைய திருவுள்ளம். அதில் நாம் குறுக்கிடக்கூடாது. அதை மாற்ற முயல்வதால் பல குழப்பங்கள் விளையும். தன் வளர்ப்பு குமாரனின் மனம் அதனால் பெரிதும் புண்படும். அத்தகைய பாவத்தை செய்யக்கூடாது என்று முடிவாக தீர்மானித்துக் கொண்டார். ஆனாலும் அடிக்கடி சேந்தன் அமுதனை பற்றி அவரால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம் இயற்கையான தாய்ப்பாசம் அவருடைய உள்ளத்தில் பொங்கி பெருகாமலும் இருப்பதில்லை. இந்த போராட்டமானது அவருடைய இதய ஆழத்திலே பல ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. நெடுங்காலமாக அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளம் திடீரென்று ஒரு நாள் அணையை உடைத்து கொண்டு கிளம்புவது உண்டு அல்லவா? அதை போலத்தான் செம்பியன் மாதேவியின் தாய்ப்பாசமாகிய உணர்ச்சி வெள்ளமும் இப்போது கரையை உடைத்து கொண்டு பாய்ந்தது. முதல் மந்திரி அனிருத்தர் தேவியின் திருவயிற்றில் உதித்த தேவர் என்று குறிப்பிட்டதுதான் அவ்வாறு செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் அணை உடைவதற்கு காரணமாயிற்று. தான் ஏற்கனவே மனதில் வைத்திருந்த சங்கல்பத்தை மறந்து சேந்தன் அமுதனை என் மகனே என்று அவர் அழைக்கவும் அவனை தழுவிக்கொண்டு கண்ணீர் வடிக்கவும் நேர்ந்தது. இவ்விதம் செம்பியன் மாதேவி உணர்ச்சி பெருக்கினால் மெய்மறந்திருந்த நிலையில் இருந்த போதிலும் அமுதன் கூறிய வார்த்தைகள் அவருடைய மனதில் நன்கு பதிந்திருந்தன. தாயே, என்னை மகனே என்று அழைக்க இப்போதேனும் தங்களுக்கு உள்ளம் உவந்ததோ என்று கூறினான் அவன். அந்த வார்த்தைகளின் கருத்து என்ன? அமுதனுக்கும் அவனை பெற்ற அன்னை யார் என்பது முன்னமே தெரிந்திருக்கிறது. தெரிந்தும் இத்தனை காலம் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தானா? சற்று நேரம் வார்த்தைகளில் சொல்ல முடியாத பரவச நிலையில் இருந்த பிறகு செம்பியன் மாதேவி தன் மனத்தை திடப்படுத்தி கொண்டு, மகனே, உனக்கு முன்னமே தெரியுமா? நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற பாவி என்று தெரியுமா? தெரிந்திருந்தும் என்னிடம் அதை பற்றி கேளாமல் இருந்தாயா என்று தழுதழுத்த குரலில் கூறினார். அப்போது சேந்தன் அமுதன் கடல் மடை திறந்தது போல் பின்வருமாறு உணர்ச்சி நிறைந்த வார்த்தைகளை கூறினான். தாயே, நான் தங்கள் வயிற்றில் பிறந்த பாகியசாலி என்பதை சில காலமாகவே அறிந்திருந்தேன். உலகம் போற்றும் புண்ணியவதியாகிய தாங்கள் ஒரு நாளாவது என்னை மகனே என்று அழைக்க வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருந்தேன். தாங்களே என்னை அழைக்காவிட்டாலும் நானே தங்களிடம் வருவதாகத்தான் இருந்தேன். ஆனால் இந்த ராஜ்யத்தின் உரிமை விஷயம் தீரட்டும் என்று காத்திருந்தேன். தங்களை அன்னை என்று அழைக்கும் உரிமையைத்தான் நான் வேண்டினேன். ராஜ்யத்துக்கு உரியவர் யார் என்று நிச்சயமான பிறகு தங்களிடம் வந்து தாய் உரிமையை கோர விரும்பினேன். தங்கள் மனங்கோணாமல் நடப்பதற்காக என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பூங்குழலியை தியாகம் செய்யவும் சித்தமாக இருந்தேன். நல்ல வேளையாக அவளும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டாள். தாயே, 3 நாளைக்கு முன்பு என் உயிருக்கு பெரும் அபாயம் வந்தது. தங்களிடம் நானும் பூங்குழலியும் வணங்கி ஆசி பெற்றுக்கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த அபாயம் வந்தது. அந்த அபாயத்திலிருந்து உத்தம நண்பன் ஒருவன் என்னை காப்பாற்றினான். அதை பற்றி அப்போது நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடையவில்லை. அவனிடம் அவ்வளவாக நன்றி செலுத்தவும் இல்லை. இப்போது அவனுக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டவன் என்பதை உணர்கிறேன். தாங்கள் என்னை மகனே என்று தங்கள் திருவாயினால் அழைத்தீர்கள் அல்லவா? இந்த நாளை காண நான் உயிரோடு இருந்தேன் அல்லவா? இதுவே போதும். நான் பாக்கியசாலி ஆகிவிட்டேன். இனி எனக்கு ஒன்றும் வேண்டாம். இங்கே இப்போது நடந்தது இங்கு உள்ளவர்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும். வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். ராஜ்யத்தில் மேலும் குழப்பம் விளைய வேண்டாம். கோடிக்கரைக்கு உடனே புறப்பட்டு போவதற்கு எனக்கும் பூங்குழலிக்கும் விடை கொடுத்து அனுப்புங்கள் என்றான். இந்த வார்த்தைகள் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் உண்டாக்கிய உணர்ச்சி புயலை சொற்களினால் விவரிக்க முடியாது. விம்மலும் கண்ணீரும் கலந்த மெல்லிய குரலில், குழந்தாய், நீயே என் உத்தம புதல்வன்.
நீயே தெய்வ அம்சம் பொருந்திய என் கணவரின் உத்தம குமரன் என்று கூறினார். இவ்வளவு நேரமும் சுந்தர சோழர், சின்ன பழுவேட்டரையர், இளைய பிராட்டி குந்தவை தேவி ஆகியவர்கள் பிரமித்து போயிருந்தார்கள். அங்கே வெளியான ரகசியமும் அதனால் விளையக்கூடிய பலாபலன்களும் அவர்களுடைய உள்ளங்களில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கின. அவர்களில் குந்தவைதான் முதலில் பேசும் சக்தி பெற்றாள். தந்தையே, பெரிய பிராட்டியார் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்ததின் காரணம் இப்போதுதான் தெரிகிறது என்றாள். சுந்தர சோழரும் அப்போது பிரமிப்பும் திகைப்பும் நீங்கி, ஆம் குமாரி, ஆனால் அந்த காரணம் இப்போது நீங்கிவிட்டது. என் பெரிய அன்னையின் திருவயிற்றில் உதித்த உத்தம புதல்வனுக்கு முடிசூட்டுவதில் இனிமேல் அவருக்கு ஆட்சேபம் இருக்க முடியாது அல்லவா என்று கேட்டார். செம்பியன் மாதேவி சிறிது பரபரப்புடன் சுந்தர சோழரை பார்த்து, சக்கரவர்த்தி, என் குமாரன் சற்று முன் கூறிய வார்த்தைகளை கேட்கவில்லையா? இந்த செய்தி இங்கே உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவே வேண்டாம். என் மகன் ராஜ்ய உரிமை கோரவில்லை. அதை தங்கள் முன்னால் அவன் வாயினாலேயே தெரிவித்து விட்டானே என்றார். அப்போது சேந்தன் அமுதன், ஆம் பிரபு, இந்த சோழ ராஜ்யத்தில் ஏற்கனவே இருக்கும் சிக்கல்கள் போதும். என்னால் வேறு புதிய சிக்கல் உண்டாக வேண்டாம். எனக்கு விடை கொடுங்கள். என்னையும் என்னை மணந்து கொள்ள உவந்த பூங்குழலியையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கள். பூங்குழலி, இங்கே வா என்றான் அமுதன். வாசல்படியின் அருகில் நின்று கொண்டிருந்த பூங்குழலி உள்ளே வந்தாள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் முதலில் செம்பியன் மாதேவிக்கு நமஸ்காரம் செய்தார்கள். பிறகு சக்கரவர்த்தியை வணங்கினார்கள். எழுந்து நின்றதும் சேந்தன் அமுதன், பிரபு, நாங்கள் உடனே கோடிக்கரை போக விடை கொடுங்கள். தாயே, விடை கொடுங்கள் என்றான். செம்பியன் மாதேவி சக்கரவர்த்தியை பார்த்து, ஆமையா, இவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். எனக்கு விருப்பமான போது நான் கோடிக்கரை சென்று இவர்களை பார்த்து கொள்ளுகிறேன் என்றார். அப்போது சுந்தர சோழர், அது ஒரு நாளும் இயலாத காரியம். நான் விடை கொடுக்க மாட்டேன் என்றார். அப்போது முதல் மந்திரி குறுக்கிட்டு, சக்கரவர்த்தி, எதுவும் இப்போது தீர்மானம் செய்ய வேண்டாம். இன்னும் சில தினங்கள் இவர்கள் என் இல்லத்திலேயே இருக்கட்டும். பெரிய பிராட்டியின் மகன் கிடைத்து விட்டார். ஆனால் சின்ன பழுவேட்டரையரின் மருமகன் கிடைக்கவில்லை. அவரை பற்றிய செய்தி வரும் வரையில் இவர்கள் இங்கு இருக்கட்டும். அதுவரை இங்கு உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரிய வேண்டாம். முதல் மந்திரி இப்படி கூறியதும், அருள்மொழியிடமாவது அவசியம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. வேண்டாம் வேண்டாம், அது மட்டும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான் சேந்தன் அமுதன். கடைசியாக சக்கரவர்த்தி, தேவி, எது எப்படியானாலும் ஆகட்டும். இத்தனை தினங்கள் கழித்து இன்றைக்கு தங்கள் திருவயிற்றில் உதித்த மகன் உங்களிடம் வந்திருக்கிறான். உங்களை உடனே பிரிப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சில தினங்களாவது இங்கே நீங்கள் சேர்ந்திருங்கள். என் அரண்மனையிலோ முதல் மந்திரியின் மாளிகையிலோ தங்கியிருங்கள். ராஜ்ய உரிமையை பற்றி முடிவான தீர்மானமான பிறகு இவர்களை கோடிக்கரை அனுப்புவது பற்றி யோசிக்கலாம். அதுவரையில் இங்குள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த செய்தி தெரிய வேண்டாம் என்றார். அத்தியாயம் 73. வானதியின் திருட்டுத்தனம். அருள்மொழிவர்மரின் மனம் பெரிதும் கலக்கமடைந்திருந்தது. ராஜ்ய உரிமை சம்பந்தமாக சோழ நாட்டில் எழுந்த கொந்தளிப்பின் வேகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்ததே அதற்கு முக்கிய காரணம். போகும் இடங்களிலெல்லாம் மக்களின் ஆவேசம் அதிகமாயிருந்தது. பொன்னியின் செல்வரே எங்கள் மன்னர், அருள்மொழிவர்மரே திருமுடி சூட வேண்டும் என்பவை போன்ற கோஷங்கள் எங்கெங்கும் எழுந்து நாலாபுரமும் முழங்கி எதிரொலி செய்தன. அத்தோடு சில தினங்களாக மதுராந்தகத்தேவர் காணப்படாமல் இருந்தது வேறு அவருடைய கவலையை அதிகமாக்கியது. இதன் பொருட்டு சின்ன பழுவேட்டரையர் கொடும்பாளூர் வேளார் மீது குற்றம் கூறிக்கொண்டிருந்தது அவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கு காரணம் இல்லை என்று சொல்ல முடியாது. அருள்மொழிவர்மருக்கே அதை பற்றி சிறிது சந்தேகம் இல்லாமல் போகவில்லை. தனக்கு பட்டம் சூட்டிவிட வேண்டும் என்று கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் ஆகியவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் முதல் மந்திரி அனிருத்தரும் கலந்து சதி செய்வது போல அருள்மொழிவர்மருக்கு தோன்றியது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் மதுராந்தகத்தேவரை எங்கேனும் மறைத்து வைத்து விட்டார்களோ என்னவோ, அல்லது ஒருவேளை மதுராந்தகத்தேவரின் உயிருக்கே அபாயம் விளைவித்து விட்டார்களோ. இவர்களெல்லாம் சேர்ந்து யோசனையின்றி ஏதோ செய்து விடுகிறார்கள். கடைசியாக பழியெல்லாம் தன்னுடைய தலையில் அல்லவோ சார்ந்துவிடும். இந்த நிலைமையில் யாரை நம்புவது, தன்னுடைய மனதில் இருப்பதை யாரிடம் வெளியிட்டு ஆலோசனை கேட்பது என்று அருள்மொழிவர்மரால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை. அவருடைய பக்திக்கு உரியவரான தமக்கை குந்தவை பிராட்டி கூட தனக்கு தெரியாமல் ஏதோ காரியம் செய்து கொண்டிருப்பதாக தோன்றியது. அவருடைய உயிருக்கு உயிரான வானதி கூட அவருக்கு தெரியாமல் எதையோ மறைத்து வைக்க பார்க்கிற மாதிரி இருந்தது. வேறு எதை பொறுத்தாலும் பொறுக்கலாம், வானதியின் மர்மமான நடத்தையை இனி பொறுக்க முடியாது என்று அருள்மொழிவர்மர் தீர்மானித்தார்.
வானதி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு எங்கேயோ தனியாக புறப்பட்டு போவதை அவர் கவனித்தார். அவள் மதுராந்தகரை ரகசியமாக சிறைப்படுத்தி வைத்திருக்கும் இடத்துக்குத்தான் போகிறாள் என்று கருதி அருள்மொழிவர்மர் மிக்க ஆர்வத்துடனும் ஆத்திரத்துடனும் அவளை பின்தொடர்ந்து சென்றார். அப்போது வானதி மற்றொரு பெரிய அரண்மனை பகுதியை அடைந்து அங்கே ஒரு அறைக்குள் பிரவேசித்து கதவை சாத்த முயன்றாள். அப்போது அருள்மொழிவர்மர் பாய்ந்து சென்று வானதியால் கதவை சாத்த முடியாமல் ஒரு காலை அறைக்குள்ளே வைத்தார். கதவை சாத்த முயன்ற அவளுடைய கரத்தை இறுக்கி பிடித்துக்கொண்டு, வானதி, உன் திருட்டுத்தனம் என்னிடம் பலிக்காது. இந்த அறையில் நீங்கள் ஒளித்து வைத்திருப்பது யார் என்று கோபமாக வினவினார். வானதியோ புன்னகை மலர்ந்த முகத்துடன், ஐயா, உண்மையில் என் திருட்டுத்தனம் பலித்து விட்டது. நான் அழைத்திருந்தால் தாங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். உள்ளே வந்து இங்கே இருப்பது யார் என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். மதுராந்தக தேவரை எதிர்பார்த்து சென்ற அருள்மொழிவர்மர் அங்கே வல்லவரையன் வந்தியத்தேவன் கட்டிலில் படுத்திருப்பதைக் கண்டு வியப்பும் உவப்பும் அடைந்தார். அவரை பார்த்த வந்தியத்தேவன் படுக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்து, ஐயா, வாருங்கள். 2 நாட்களாக தங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பெண்களின் சிறையிலிருந்து என்னை எப்படியாவது விடுதலை செய்யுங்கள் என்றான். பொன்னியின் செல்வர் விரைந்து சென்று வந்தியத்தேவன் அருகில் அமர்ந்து, நண்பா, இது என்ன? இங்கு எப்படி வந்தாய்? பாதாள சிறையிலிருந்து தப்பியவன் இந்த பெண்களின் சிறையில் எப்படி அகப்பட்டு கொண்டாய்? இத்தனை நேரம் நீ ஈழத்தில் இருப்பாய் என்று அல்லவோ நான் நினைத்தேன். இன்னும் சில நாளைக்கெல்லாம் நானும் அங்கு வந்து உன்னுடனே சேர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேனே என்றார். ஆம் இளவரசே, இவ்வளவு நேரம் நான் ஈழத்தில் இருக்க வேண்டியவன்தான். அங்கே பாண்டிய வம்சத்தாரின் மணிமுடியையும் அவர்களுக்கு இந்திரன் தந்த ரத்தன ஹாரத்தையும் தேடிக்கொண்டிருக்க வேண்டியவன். சைவ பைத்தியமான சேந்தன் அமுதனை வைத்தியர் மகன் கொல்லாமல் தடுக்க முயன்று இந்த துர்கதிக்கு உள்ளானேன். பினாகபாணியின் ஈட்டி என் மேல் பாய்ந்ததும் நினைவிழந்து விழுந்தேன். கண் விழித்து பார்த்ததும் இங்கே இருக்க கண்டேன். இந்த பெண்மணிகளின் சிறைக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்பது எனக்கு தெரியாது. கருணை கூர்ந்து நான் இங்கே இருந்து தப்பிச் செல்வதற்கு தாங்கள் உதவ வேண்டும். இல்லாவிட்டால் தங்கள் அருமை சகோதரரும் என் அருமை தலைவருமான ஆதித்த கரிகாலரை கொன்றதாக என் பேரில் வீண் பழியை சுமத்தி விடுவார்கள் என்றான் வந்தியத்தேவன். அப்போது வானதி குறுக்கிட்டு, ஐயா, இவர் கூறுவது தவறு. இவர் தப்பி ஓடிப்போனால்தான் அத்தகைய பழி இவர் மேல் ஏற்படும். உண்மை வெளியாகும் வரையில் இவர் இங்கேயே ரகசியமாக இருக்க வேண்டும் என்பது தங்கள் திருத்தமக்கையின் விருப்பம் என்றாள். இவள் கூறுவதிலும் உண்மை இருக்கிறது. நீ தப்பி ஓட முயன்றால்தான் அந்த பழி உனக்கு ஏற்படும். என்னையும் அது பீடிக்கலாம். அதை காட்டிலும் உண்மையில் நடந்ததை உலகம் அறிய நிரூபிப்பதுதான் நல்லது. முதலில் என்னிடம் சொல்லு. கடம்பூரில் நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லு என்றார் பொன்னியின் செல்வர். வந்தியத்தேவனும் தான் அறிந்தபடி நடந்ததையெல்லாம் கூறினான். எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் ஆதித்த கரிகாலரின் மரணம் எப்படி நேர்ந்தது என்பதை இளவரசரால் நிர்ணயிக்க முடியவில்லை. அத்தியாயம் 74. நானே முடிசூடுவேன். வந்தியத்தேவன் கடைசியாக கூறினான். இளவரசே, ஒரே ஒரு மனிதர் மனது வைத்தால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை சொல்லி என்னை குற்றமற்றவன் ஆக்கலாம். அந்த ஒருவர் பெரிய பழுவேட்டரையர்தான். கடம்பூர் மாளிகையில் யாழ்களஞ்சியத்தில் ஒளிந்திருந்த என்னை திடீரென்று கழுத்தை பிடித்து இறுக்கி கீழே தள்ளி மூர்ச்சையடைந்து விழச் செய்தவர் அந்த வீர பெருமகனாராகவே இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறேன். வேறு யாரும் அங்கு அச்சமயம் வந்திருக்க முடியாது. நந்தினி தேவியின் பேரில் சந்தேகம் கொண்ட அந்த கிழவர்தான் அவ்வாறு காளாமுகச் செய்வராக உருக்கொண்டு மறைவிடத்திலிருந்து அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்திருக்க வேண்டும். அந்த மாபெரும் வீரருக்கு என்னை முதல் முதல் பார்த்தபோதே என் மீது வெறுப்பு உண்டாகிவிட்டது. அந்த வெறுப்பு பிறகு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவர் என் உயிரை காப்பாற்றுவதற்காக முன் வந்து அங்கு உண்மையில் நடந்ததை சொல்லப் போவதில்லை. நான் இந்த பயங்கரமான பழியை பூண்டு இறந்தால் அவருக்கு ஒருவேளை சந்தோஷமாகவே இருக்கும். ஆகையால் இளவரசே, எனக்கு தப்பிச் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். முடிந்தால் நான் ஈழநாடு சென்று அங்கே பாண்டிய குலத்து மணிமுடியையும் ரத்தன ஹாரத்தையும் தேடி கண்டுபிடிப்பேன். அல்லது இங்கேயே உங்கள் கை வாளால் என்னை கொன்று விடுங்கள். என்னிடம் அளவில்லாத அன்பு வைத்திருந்த தங்கள் தமையனாரை கொன்ற பழியை சுமந்து நார்ச்சந்தியில் கழுவில் ஏற்றப்படும் கதிக்கு என்னை ஆளாக்காதீர்கள். அதை காட்டிலும் தங்கள் கைவாளினால் இறப்பது எனக்கு எவ்வளவோ ஆறுதல் அளிக்கும். இவ்வாறு வந்தியத்தேவன் கூறிய போது வானதி இளவரசரை நோக்கி, கேளுங்கள் ஐயா, நீங்களே கேளுங்கள். இந்த சுத்த வீரருக்கு போர்க்களத்தில் எதிரிகளுக்கு முன்னால் நின்று போரிட்டு வீர சொர்க்கம் அடையும் விருப்பம் இல்லையாம். பெண்கள் கையினால் விஷமருந்தி சாவதற்கு தவம் கிடக்கிறாராம் என்றாள். இளவரசே, இவரும் தங்கள் திருத்தமக்கையும் என் மீது சொல்லும் நிந்தை மொழிகளினாலே என்னை கொன்று விடுவார்கள் போல் இருக்கிறது.
அதைவிட இவர்கள் கையினால் நஞ்சு அருந்தி இறப்பது விசேஷம் அல்லவா என்றான் வானர்குல வீரன் வந்தியத்தேவன். அருள்மொழிவர்மர் இந்த பேச்சுகளை எல்லாம் பாதி கவனத்துடனே தான் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய மனதிற்குள் வேறு எதை பற்றியோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்ததாக தோன்றியது. சட்டென்று ஒரு குதி குதித்து எழுந்து நின்று, ஆஹா, நான் முடிவு செய்து விட்டேன். சோழ நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ள நான் முடிவு செய்து விட்டேன். நாடு நகரமெல்லாம் மக்கள் அருள்மொழிவர்மனை திருமுடி சூட வேண்டும் என்று கோஷம் செய்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அது எதற்காக தெரியுமா? உன்னை குற்றமற்றவன் என்று விடுதலை செய்வதற்காகத்தான். அதனால் எனக்கு ஏதேனும் அபகீர்த்தி வருவதாக இருந்தாலும் வரட்டும். அது என்னை பாதிக்காது. எது எப்படியானாலும் நானே முடிசூட்டிக் கொள்ளப் போகிறேன். என் தந்தை தமக்கை இவர்களின் விருப்பத்துக்கு விரோதமாக நடந்தாலும் நடப்பேன். ஆனால் உனக்கு எந்தவித தீங்கும் நேருவதை என்னால் பார்த்து கொண்டு பொறுத்திருக்க முடியாது என்றார். அதை கேட்ட வானதி குதூகலத்துடன், தங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு இளைய பிராட்டி இங்கே இல்லாமற் போனாரே, அவர் முன்னிலையிலும் ஒரு தடவை இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்றாள். ஒரு தடவை என்ன, பல தடவை சொல்லுகிறேன். காரியத்திலும் இதை செய்து காட்டுகிறேன் என்றார் பொன்னியின் செல்வர். வந்தியத்தேவன் தன் கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு, ஐயா, ஏழையும் அனாதையுமான என் காரணமாக தாங்கள் தங்களுடைய மன உறுதியை மாற்றிக்கொண்டு முடிசூடுவதற்கு முன்வந்தால் அது சோழ நாடு செய்த பாக்கியமாகும். உண்மையை சொல்வதாக இருந்தால் மதுராந்தகத்தேவரை நான் அறிந்த வரையில் அவர் முடிசூட சிறிதும் தகுதியில்லாதவர். அவரை இந்த சோழ நாட்டு மக்கள் விரும்பாததில் வியப்பு ஒன்றுமில்லை என்று குரல் தழுதழுக்க கூறினான். இதை உணர்ந்துதான் மதுராந்தகத்தேவரே மாயமாய் மறைந்து விட்டார் போல் இருக்கிறது என்றாள் வானதி. ஆமாம், அவரை தேடி கண்டுபிடிக்கும் பிரயத்தனத்தை இனி விட்டுவிடப் போகிறேன். நானே முடிசூட்டிக் கொள்ளப் போகிறேன் என்றார் அருள்மொழிவர்மர். அப்போது இதை கேட்டுக்கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்த குந்தவை, தம்பி, அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடு. உனக்கு சிங்காதனமும் இல்லை, மணிமகுடமும் இல்லை. என் அருமை தோழி வானதி தஞ்சை சிங்காதனத்தில் ஏறுவதில்லை என்று சபதம் செய்திருப்பதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டாள். பொன்னியின் செல்வர் குந்தவையை பார்த்து, சகோதரி, தங்கள் தோழியின் சபதத்துக்காக சோழ ராஜ்யம் அரசன் இல்லாமலே நடக்க முடியுமா? நம் தந்தையோ ராஜ்ய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு காஞ்சிக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். மதுராந்தகத்தேவரோ மாயமாக மறைந்து விட்டார். வேறு வழிதான் என்ன? எப்படியும் நான் முடிசூட்டிக் கொள்ளாமல் தீராது போலிருக்கிறதே. ராஜ்ய உரிமை பற்றி நாடெங்கும் ஒரே கொந்தளிப்பாக இருக்கிறதே. இந்த கொந்தளிப்பை எத்தனை காலம் விட்டு வைக்க முடியும் என்று கேட்டார். தம்பி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அதை தெரிவிப்பதற்குத்தான் நான் விரைந்து வந்தேன். மறைந்திருந்த மதுராந்தகத்தேவர் வெளிப்பட்டு விட்டார். சோழ குலத்து முன்னோர்கள் செய்த தவம் வீண் போகவில்லை. ராஜ்யம் என்ன ஆகுமோ என்று நீ கவலைப்பட வேண்டாம். அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம் பிடிவாதம் பிடித்து அவருக்கு மகுடாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்றார் இளைய பிராட்டி. அவருடைய உற்சாகம் மற்ற மூவருக்கும் சிறிது வியப்பை அளித்தது. பொன்னியின் செல்வர் அந்த வியப்பை அடக்கிக் கொண்டு, தேவி, அவர் எங்கே மறைந்திருந்தார்? எதற்காக மறைந்திருந்தார்? இப்போது எப்படி வெளிப்பட்டார் என்று கேட்டார். நமக்கு அருகிலேயே அவர் இருந்து வந்தும் நம்மாலேதான் கண்டுகொள்ள முடியாமல் போயிற்று. தம்பி, செம்பியன் மாதேவியின் திருவயிற்றில் உதித்தவர்தான் சோழ சிங்காதனத்தில் ஏறத் தகுந்தவர். உன் சித்தப்பாவுக்குத்தான் இந்த ராஜ்யம் நியாயமாக உரியது. நீ மகுடம் புரையலாம் என்ற எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு. ஒரு அதிசயத்தை கேள் தம்பி. 4 நாளைக்கு முன்னால் நம் சித்தப்பாவுக்கு ஒரு பெரிய கண்டம் வந்தது. கொலைகாரன் ஒருவன் அவர் மீது குத்தீட்டியை வீசி எறிய குறிப்பார்த்தான். அதை அவன் எறிந்திருந்தால் மதுராந்தகத்தேவரின் உயிர் போயிருக்கும். சோழ குலத்தில் இன்னொரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும். அப்படி நேராமல் தடுத்த வீராதி வீரர் யார் தெரியுமா? தன் உயிரை கொடுக்க துணிந்து நம் சித்தப்பாவை காப்பாற்றியவர் யார் தெரியுமா என்று கூறிக்கொண்டே இளைய பிராட்டி தன் விசாலமான கண்களை வந்தியத்தேவன் பேரில் திருப்பினார். அந்த கண்களில் ததும்பிய அன்பும் ஆர்வமும் நன்றியும் நன்மதிப்பும் வந்தியத்தேவனுடைய நெஞ்சின் அடிவாரம் வரையில் சென்று அவனை திக்குமுக்காடச் செய்தன. அப்போது அருள்மொழிவர்மர், அக்கா, புதிர் போடுவது போல் பேசுகிறீர்கள். எல்லாம் ஒரே மர்மமாயிருக்கிறதே. எங்களை வீண் திகைப்புக்கு உள்ளாக்காமல் விளக்கமாகச் சொன்னால் நல்லது. இந்த வானர் குல வீரர் மதுராந்தகரை எப்படி, எங்கே, எந்தவித அபாயத்திலிருந்து காப்பாற்றினார்? மதுராந்தகத்தேவரை இப்போது எங்கே என்று கேட்டார். பொன்னியின் செல்வ, இன்னும் சில வினாடி பொழுதில் அவரே இங்கு வந்து விடுவார். நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பது தெரிந்து இவ்விடம் அழைத்து வர சொல்லியிருக்கிறேன். அவர் வாய்மொழியாகவே தெரிந்து கொள். அல்லது எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்த பூங்குழலியிடம் கேட்டு தெரிந்து கொள். இதோ அவர்கள் வருகிறார்கள் போல் இருக்கிறது. அச்சமயம் அறைக்கு வெளியில் காலடி சத்தம் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் 4 பேர் உள்ளே வந்தார்கள். முதல் மந்திரி அனிருத்தர், ஆழ்வார்க்கடியான்,
பூங்குழலி, சேந்தன் அமுதன் ஆகியோர் வந்தார்கள். சேந்தன் அமுதன் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக விசித்திரமாக உடையணிந்திருந்தான். தலையில் இளவரசு கிரீடம் அணிந்து பட்டு பீதாம்பரமும் அரச குலத்துக்குரிய ஆபரணங்களும் புனைந்திருந்தான். அறைக்குள் வந்த கோஷ்டியினரை உள்ளே இருந்தவர்கள் சிறிது வியப்புடன் பார்த்தார்கள். சகோதரி, மதுராந்தகர் வருவார் என்றல்லவா சொன்னீர்கள்? அவரை காணோமே என்றார் அருள்மொழி. தம்பி, இதோ உன் முன்னால் இளவரசு கிரீடம் அணிந்து நிற்கிறாரே, இவர்தான் செம்பியன் மாதேவியின் திருவயிற்றில் உதித்த சிவஞான கண்டராதித்தரின் புதல்வர். இவர்தான் நமக்கெல்லாம் சித்தப்பன் முறை பூண்ட சிவபக்தி செல்வர். இத்தனை காலமும் சேந்தன் அமுதன் என்ற பெயருடன் அஞ்ஞாத வாசம் செய்து வந்தார். சோழகுலம் செய்த பாக்கியத்தினால் இன்றைக்கு வெளிப்பட்டு வந்தார். இவரைத்தான் 4 நாளைக்கு முன்னால் கொடியோன் ஒருவன் ஈட்டியினால் குத்திக் கொள்ள முயன்றான். அதை தடுத்து இந்த வாணர் குல வீரர் சோழகுலத்துக்கு இணையில்லாத உதவி புரிந்தார். நமது முதல் மந்திரியின் சீடரான இந்த வீர வைஷ்ணவர் இவர் சைவர் என்பதையும் பொருட்படுத்தாமல் இவரை கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். தம்பி, இவர் நம் சித்தப்பா என்பதை இன்று செம்பியன் மாதேவியின் வாய்மொழியாக அறிந்தோம். இவரும் ஒப்புக்கொண்டார். நெடுநாளைய பிரிவுக்கு பின்னர் இன்று சோழ குலத்தில் வந்து சேர்ந்ததற்காக என் மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என் அருமை சகோதரர்கள் வெளியூர்களுக்கு போகும்போதும் சரி, திரும்பி வரும்போதும் சரி, அவர்கள் நெற்றியில் நான் திருநீர் பூசி குங்கும திலகம் இடுவது வழக்கம். அதுபோலவே இன்று திரும்பி வந்து சேர்ந்த தங்கள் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இடப்போகிறேன். இவ்விதம் கூறிவிட்டு இளைய பிராட்டி குந்தவை தேவி சேந்தன் அமுதன் என்று இத்தனை காலமும் பெயர் வழங்கியிருந்த மதுராந்தகன் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இட்டார். அப்போது முதல் மந்திரி அனிருத்தர் சோழ குல தோன்றல் இளங்கோ மதுராந்தகத்தேவர் வாழ்க வாழ்க என்று ஆசி கூறினார். வாழ்க வாழ்க என்று ஆழ்வார்க்கடியான் நம்பியும் எதிரொலி செய்தான். பிறகு குந்தவை பொன்னியின் செல்வரிடம், தம்பி அருள்மொழி, இத்தனை காலமும் நமது அருமை பாட்டியார் தனது திருமகனுக்கு மகுடம் சூட்டுவதை ஏன் ஆட்சேபித்தார் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் இப்போது இந்த புதிய மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதில் நமக்கெல்லாம் திருப்தி என்பது மட்டுமல்ல, குதூகலமும் பூரிப்பும் அடைகிறோம். உன்னையும் வல்லத்து இளவரசரையும் நடுக்கடலில் மூழ்காமல் காப்பாற்றி கரையேற்றிய பூங்குழலி சிங்காதனம் ஏறுவதை பார்க்கவும் எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம் முதல் மந்திரி உடனே செய்ய வேண்டும் என்றாள். தேவி, பெரிய பழுவேட்டரையர் மனசு வைத்து கடம்பூர் மாளிகையிலே என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டும். பழைய மதுராந்தகத்தேவர் என்ன ஆனார் என்பதும் தெரிய வேண்டும். இந்த 2 காரியமும் ஆவதற்கு முன்னால் மகுடாபிஷேகத்துக்கு நாள் எப்படி வைப்பது என்றார் அனிருத்தர். பெரிய பழுவேட்டரையரிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பழைய மதுராந்தகரை கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு என்றாள் குந்தவை. அப்போது சேந்தன் அமுதன், தேவி, நீங்கள் எல்லோரும் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த ராஜ்யத்தில் குடிமக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது நாட்டு மக்களோடு பழகியுள்ள எனக்கு நன்றாக தெரியும். அருள்மொழிவர்மரை திருமுடி சூட வேண்டும் என்பதுதான் ஏகோபித்த மக்களின் வாக்கு. நான் ஆசைப்பட்டாலும் இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை என்னால் ஆள முடியாது. பழைய மதுராந்தகர் மீது ஜனங்கள் எவ்வளவு வெறுப்பு கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த வெறுப்புக்கெல்லாம் என்னை உரிமையாளனாக்கிவிட பார்க்கிறீர்களா? வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு பெரிய தீங்கை எனக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். நான் உங்களில் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யவில்லையே என்றான். மற்றவர்கள் யாரும் இதற்கு மறுமொழி சொல்லுவதற்குள் பொன்னியின் செல்வன் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நின்று, இந்த பேச்சு இத்துடன் நிற்கட்டும். நீங்கள் இந்த அறைக்குள் வரும் சமயத்தில் நான் சோழ ராஜ்யத்துக்கு முடிசூட்டிக் கொள்ளப் போகிறேன் என்று வந்தியத்தேவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை நிறைவேற்றியே தீருவேன். முதிய எம்பிராட்டியின் திருவயிற்றில் உதித்த இந்த உத்தம தோழரின் கருத்தை அறிந்து கொண்டேன். ராஜ்ய உரிமை பற்றி இனி எந்த பேச்சும் வேண்டாம் என்றார். அத்தியாயம் 74 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.